சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கலாம். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, இஎம்ஐ இந்த மாதம் கட்டணும், கடன் தொல்லையால் ரொம்ப அவதிப்படுறேன், என்னுடைய பிள்ளைகளோட திருமணத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், அவங்களுக்கு ஜுவல்ஸ் பண்ணணும், அப்படிங்கும்போது அதுக்கு நான் எப்படி பே பண்ணுவேன், என்கிட்ட காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கலாம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன் சங்கீதக்காரர் சொல்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இன்றைக்கி இந்த வசனம் உங்களுக்கானது. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் போவாய். உங்களுக்காக உதவி பண்ணுறதுக்கு ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு வியாதியால் கஷ்டப்படலாம், கடன் தொல்லையால் கஷ்டப்படலாம், ஃபீஸ் கட்ட முடியலை, என்னுடைய பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு ரொம்ப வேதனையில் இருக்கலாம். அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் நம்புங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்காக உதவி பண்ணுவார். அவர் உங்களுடைய அடைக்கலமாகவும் அவர் உங்களுடைய கோட்டையாகவும் நீங்கள் நம்பி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இருப்பார். அவர் தமது சிறகுகளாலே உங்களை நிச்சயம் மூடுவார். ஆமேன்.